பத்திரிகையாளர் அத்தனை பேரையும் ஊடகங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர் வி மதியழகன் அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர் பாலா அண்ட் சதீஷ் அவர்களுக்கும், கதையாசிரியர் கார்த்திக் குமார் அவர்களுக்கும், அன்புக்குரிய டைரக்டர் ராகேஷ் அவர்களுக்கும், அன்பு தம்பி லியோ சிவா அவர்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பத்திரிகையாளர் சங்கத்தின் சந்திப்பை பிரமாதமாக ஏற்பாடு செய்து நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கும் அருமை பிஆர்ஓ ஜான் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் திரைப்பட நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது பத்திரிகையாளர்னு பார்க்குறது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். உங்களையெல்லாம் இப்படி சந்தித்து, இப்படி ஒரு படம் நடித்து, இவர் ஒரு படம் எடுத்து, இவர் படம் இயக்கி, இந்த மாதிரி இருக்கணும், பத்திரிகையாளர் பார்க்கணும்னு ஆண்டவனே அந்த விபத்திலிருந்து தப்பிக்க வைத்து, நாம் எத்தனையோ பத்திரிகையிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, டயலாகிலும் சரி, மயிரிழையில் உயிர் தப்பினார் அப்படிங்கிற வாசகத்தை கேட்டிருக்கோம். நான் லைஃப்பில் அனுபவிச்சேன். அந்த விபத்திலிருந்து மீண்டு வந்து சாமானியன்ற ஒரு திரைப்படம் நடித்து, அந்த படத்திற்கு நான் வெகு நாளாக ஆவலாக இருந்த அருமைக்குரிய இசைஞானி அண்ணன் இளையராஜா அவர்கள் இவர் கொண்டு சேர்க்கும்போது எனக்கு மிக மிக சந்தோஷம். என்னுடைய படங்கள் இன்னைக்கும் வில்லேஜஸ், ஐ மீன் கவர்மெண்ட் பஸ் ஆகட்டும், பிரைவேட் பஸ் ஆகட்டும், லோடு லாரி ஆகட்டும், கண்டெய்னர் ஆகட்டும், ஆட்டோ ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லோருமே இரவிலே தூக்கம் வரக்கூடாது என்பதற்காக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நான் கேட்கின்றேன். இளையராஜா அவர்களும் அண்ணன் அவர்களும் நானும் அந்த சேர்ந்த பாட்டை கேட்டால் எங்களுக்கு தூக்கம் வரவில்லை, ஒரு மனசு இதமாக இருக்குது. அந்த மாதிரி அற்புதமான பாடல்களை கொடுத்த அண்ணன் இசையனை சேர்த்தது தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டீங்க. இப்போ தயாரிப்பாளர் சொல்லும் போது என்னென்னா, நான் நிறைய படங்கள் கதை கேட்டுட்டு தான் இருந்தேன், இல்லாமல் இல்லை. பட் எனக்கு அது செட் ஆகலை. ஏன்னா நம்ம அதை நடிக்கிறது நடிச்சு போகலாம். நடிகன்னா எல்லா வேஷமும் நடிச்சு தான் ஆகணும், அதுதான் நடிகன். ஆனால் அது எந்த ரூபத்தில் ஒரு கோட்டாங்க பாருங்க. வரமே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்காரு, நடிகத்தில் சுவாசியா இருக்காரு. இப்போ உலகத்துக்கே நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்பு கற்றுக் கொடுத்தது யாருன்னா நடிகத்தில் சுவாசி சார். அதே மாதிரி உலகத்துக்கு முதல்ல ஒரு படத்தில் நடித்து தொடர்ந்து ஒரு 10 வருஷம் 3 தடவை ஜெயிச்சவர் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள். அவங்கவுங்களுக்கு அவங்க உண்டான விஷயமா இருக்கணும். இப்போ உதாரணமாக தில்லானா மோகனம் என்ற படம் உங்களுக்கு ஏன் ஒரு கரகாட்டக்காரன்னா அந்த படம் ஏன் ஒரு தில்லானா மோகனம் படம். தில்லானா மோகனம் படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் 1001 படத்தில் நீதிபதி சுவாசி சார் நடிச்சிருந்தாலும் எப்படி இருக்கும்? மேட்சாக ஒரு தடவை டிஸ்ட்ரிபியூட்டராக சொன்னாங்க, நான் தலைவர் எம்ஜிஆர்கிட்ட, என்ன தலைவரே நீங்கள் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் சுவாசி சார் நல்லா கெப்பாசிட்டி நடிங்க அப்படின்னா சொன்னோன்னு தலைவர் யோசிச்சிருக்காரு. எம்ஜிஆர் அப்படியா ட்ரீட் பண்ணுவோம். சுவாசி சார்கிட்ட போய் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டரில் என்ன நீங்கள் எல்லா படத்தையும் பரவாமல் ஆக்ட் பண்ணுறீங்க, ஆனால் தலைவர் எம்ஜிஆர் கேப்சர் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. சுவாசி சார் சரின்னு இருக்காரு. அதுக்காக 2 பேரும் ட்ரை பண்ணும்போது அந்த 2 பேர் படத்துக்கு டைரக்ஷன் ராமண்ணா சார். அந்த படம் புரட்சி தலைவர் ஆக்ட் பண்ண படம் பாசம், ராமண்ணா டைரக்ஷன். அதில் தலைவர் கிளிமாட்டி இறந்துருவார், படம் போகல. தங்க சுரகம் படம் சுவாஜி சார் ஆக்ட் பண்ணார். அது தலைவர் பாட்டு பாடி மலம் பண்ணும்போது அதுவும் டைரக்ஷன் ராமண்ணா. தங்க சுரகம் போகலை. ஸோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி சார் ஆக்ட் பண்ணும்போது மக்கள் ஏற்றுக்கல, சிவாஜி சார் மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்போ ஏற்றுக்கல. இது நான் சொல்கிறேன் 7 வருஷத்துக்கு முன்னால. அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்லாம் ஓடியான்னு சொன்னாங்களா சிவாஜி சார்கிட்ட, அண்ணா நீங்களாவே நடிங்கண்ணா, அது உங்களுக்கு அதுதான் கரெக்டு. தலைவர்கிட்ட போய் தலைவா நீங்கள் உங்களுக்கு பற்றி தான் கரெக்ட் சொன்னாங்களா, இதை நான் கேள்விப்பட வேண்டும். அதனால் எந்த விஷயத்தில் அவங்க நடித்தா என்னை ஏற்றுக்குருவாங்களோ ஒத்துக்குறவங்களோ அப்படித்தான் நான் ஆரம்பத்துலேருந்து வந்திருக்கேன். நான் நடித்து கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஆடி கார் வாங்கணும், ஆவணி கார் வாங்கணும், அதெல்லாம் நோக்கம் அல்ல. ஆரம்பத்திலே கதையை கேட்ட பிடிக்கணும், எனக்கு நடிக்கணும், என்னுடைய யோசனை பிடிக்கணும்னா தொடர்ந்து வந்த படங்கள் எல்லாமே எனக்கு நான் போய் அவங்கள ப்ரோக்ராம் கூப்பிடல, இப்படி வாங்க கதை பிடிக்கணும், அதுவாகவே வந்த படங்கள் எல்லாமே. அது நம்ம ஒரு நல்ல ஒரு உண்மையிலே முதல் படம் என்னுடைய குருநாதர் இயக்குனர் அழகப்பன் சார் அவர்கள் இல்லைனாலும் என்னை ஹீரோவாக உருவாக்கினவர். அந்த பட தயாரிப்பாளர் சிவராங்கசாமி திருச்செந்தூர் இருக்கிறாரு,
இன்னொரு தயாரிப்பாளர் ராகவேந்திர அவரை வரைஞ்சிட்டாரு, இன்னொரு தயாரிப்பாளர் நாகராஜ் அவர்கள், எங்கேயும் நான் மறக்க மாட்டேன். ஆனால் திருப்பி அதுலேருந்து படிப்படியாக வளர்ந்து எவ்வளவோ படங்கள் நடித்து பாருங்க. ராமராஜன் அப்படின்றத பற்றி இண்டஸ்ட்ரியில் ஒன்லி 4 வருஷம் தான் என்னுடைய திரைப்பயணம், ஒன்லி 4 years. 86 நவம்பர் 28 படம் நம்ம ஊர் ரிலீஸு, 87, 88, 89, 90 ஒன்லி 4 வருஷமே பீக்கில் இருந்த ராமராஜன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நினைச்சிருக்காங்கன்னா அதுக்கு அருமைக்குரிய அண்ணன் இசைஞானியோடைய அமைத்த பாட்டு ஒன்றுதான் இந்த மக்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறார். என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு. கிராமத்து மக்களையும், சாதாரண ஏழை எளிய மக்களையும், சராசரி மக்களையும், அன்புக்குரிய வியாபார பெருமகள் மக்களையும், உழைக்கும் வர்க்கத்தையும் போய் அந்த வரிகள் போய் டச் பண்ணி இன்னைக்கு ராமராஜன் பேசுறாங்க. எத்தனையோ கதையை கேட்டாலும் இந்த படம் கதை சொல்ல வந்தாங்க. டாகேஷ் அவர்களும் மகேஷ் அவர்களும் பாலா சதீஷ் காத்தி வந்தாங்க. நான் நிறைய படம் கேட்பேன். இவங்க வரும்போது சரி எல்லாரும் சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்தார், நீ இன்ட்ரோல என்ட்ரி ஆகிக்க அப்படின்னு. அப்பயே மனசுக்குள்ள ஓகே முடிஞ்சு போச்சு, நீ வர முடியாது, அவ்வளோதான். ஏன்னா எனக்கு மன்றங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள இல்லை வேலை செய்யலாம், நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்க எப்படின்னு கேளுங்க. அவ்வளோ ஒரு இன்னைக்கு ஆச்சரியமான விஷயம். எனக்கே கண் கலங்கு. 12 வருஷத்துக்கு அப்புறமும் என் ரசிகர்கள் இன்னைக்கு எனக்கு இப்படி இருக்காங்கன்னா கிரேட். இந்த ரசிகர்கள் ஒத்துக்கணும். அதனால முதல்ல அந்த கதையுடைய அமைப்பை பார்ப்பேன். என்னடா அது இதான் நடிச்சோம்னு வச்சுக்கோங்க, நடிக்கலாம் காசை வாங்கி போட்டு. ஏதாவது ஒரு தாய் ஐயோ என் பிள்ளை இப்படி போய் நடிச்சிருச்சு, இதுக்கு வீட்லயே இருந்துக்கலாம் இந்த பையன் அப்படின்ட்டு கூடாது. பரவாயில்ல பையன் நடிச்சா நல்லா நடிச்சிருக்கான் பையனா, என்னுடைய படங்கள் வந்தால் இதெல்லாம் இருக்காது, எதிர்பார்த்து வர்றோம்னா ஏமாற்றக்கூடாது. அவங்க எத்தனையோ கதையை பண்ணாலும் அவங்க கதை சொல்லும் போது நான் உன்னிப்பாக கவனிச்சேன். இதை நான் பண்ணலாம் போது முதல்ல ஒரு 5 நிமிஷம் கேட்டோடனே முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஒரு மாதிரி போகுது அப்படின்னால நம்முடைய கேரக்டர் தன்மையும் கட்டக்கூடாது, அதே மாதிரி நம்ம பழசு டைப்பாக போயிடக்கூடாது. இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, போன ஜென்ரேஷன் இல்லை, நாளைக்கு ஜென்ரேஷன் மாறிச்சு சொல்லுறது தவிர ரேஷன் கடை இன்னைக்கு கூட்டம் அப்படித்தான் இருக்கு. அதனால் இந்த ஜென்ரேஷன் புதுந்த மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு, தயாரிப்படுத்துக்காரு. கதை எப்படி கதை சொல்லி முடிச்சோன்னா நான் இன்ட்ரோல் சொன்னாங்க. நான் கதை முடிஞ்சு சார் கேட்டேன். இல்லை சார் இதுதான் இன்ட்ரோல். நாங்கள் நீங்கள் படம் பாருங்கள் சார், பத்திரிகையாளர்கள் உங்களை மீறி ஒரு விஷயம் நாட்டுக்குள்ளே போகாது. வடகொரியா சரி கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் கேள்விப்பட்டேன். அங்கேருந்து ஒரு நியூஸ் வெளியே போகாது, வெளியேருந்து ஒரு நியூஸ் சொல்ல வராது. இந்த வடகொரியா நான் கேள்விப்பட்டேன். அது மாதிரி உங்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் இல்லாமல் இன்னைக்கு யாருக்கு எந்த நியூஸ் தரதில்லை. ஏன்னா எங்களுக்கு நியூஸை முதல்ல தெரிவிக்கிறத நீங்கள் தான் போகிறீங்க டிவியில், நீங்கள் சொல்லித்தான் நாங்கள் பார்க்குறோம் வீட்டில். இதுதான் உண்மை. அது மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லும் போது இந்த இன்ட்ரோ பிளாக் பாருங்க, 100% சினிமாவில் நான் பெருமைக்காக சொல்லலை, உரிமையாக சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். நீங்கள் வேணும் விசாரிச்சு எழுதுங்க. ராமராஜன் சொல்கிறது உண்மையா பொய்யா? ஒரு திரையரங்கில் டூரிங் டாக்கீஸ் ஒரு சினிமாவுடைய அடித்தளம் ஆரம்பத்தில் ப்ரொடியூசர் பிள்ளையாசி போடுற படம் எடுக்கலாம்னு, அதுக்கப்புறம் டைரக்டர், அப்புறம் ஆர்டிஸ்ட் கதை ஓகே பண்ணி எல்லாம் பண்ணி ஷூட்டிங் பண்ணி டப்பிங் பண்ணி எல்லாம் பண்ணி ரீல்காரி பண்ணி பாட்டு போட்டு எல்லாம் எடுத்து தேட்டர் ரிலீஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி அப்புறம் பீசன்ட் சீசன் கடைசியில் போய் கீசறது. அங்கே காவிரி இருக்கிற தண்ணீர் கடமடைக்கு போகிற மாதிரி இந்த திரையரங்கத்தில் பஸ் ஸ்டாப் எடுக்கிற படம் இங்கே லாஸ்ட் தான் டூரிங் டாக்ஸில் போய் நிற்கிறது லாஸ்ட் சினிமா. அந்த டூரிங் டாக்ஸிலிருந்து ஆரம்பித்த வாழ்க்கை தான் இந்த ராமராஜன் வாழ்க்கை. இது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். அங்கிருந்து உதவி டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி நடிகனாகி ப்ரொடியூசர் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ஏன் தியேட்டர் கூட வாங்க. அது கதை சொல்லும்போது அதான் சொன்னார் யாரோ கதை இன்றோ பாருங்க. நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு இடைவேளை இந்த படத்தில் வந்ததில்லை. நானும் படம் 5 வருஷம் தியேட்டரில் செஞ்சேன். சின்ன வயசுலேருந்து படம் பார்க்கறதே படம் பாருங்க. இந்த இன்ட்ரோ கிடையாது. அருமையான சப்ஜெக்ட், மக்களுக்கு அன்றாடம் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லோரும் மனதையும் பாதிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் எல்லாம் பார்க்குறேன், என்ன ராமராஜ் இதே சொல்கிறாரு, எப்போ தான் இன்ட்ரோங்கிறாருங்கிறாரு. அந்த மாதிரி நடக்கிற விஷயம் நான் படம் எவ்வளோ பார்த்துருக்கேன், இன்னொரு படம் வேலை செஞ்சிட்டேன். இல்லை அவங்க கதை சொல்லி முடிச்சோன்னே டைரக்டர் கேட்கும்போது சப்ஜெக்ட் சூப்பர் சார் நல்லா இருக்கும், என்ன டைட்டில்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு எப்போவும் இந்த டைட்டிலுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த டைட்டில் நம்ம மனிதர்களுக்கும் இந்த அண்ணன் நெல்லேஸ்வரர் சுந்தரராஜன் யார் பார்த்தா நெல்லேஸ்வரர் ஞாபகம், அந்த பேர் தான் முக்கியம். அதனால் டைட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பேன். அப்போ வேற ஒரு டைட்டில் சொன்னாங்க. இல்லை சார் சரியாக வராது, அது நான் அப்புறம் சாமானியன்னு சொன்னாங்க.
சாமானியாக சொல்லணும் எனக்கு டக்குன்னு ரீச் ஆச்சு. எனக்கு வேற ஒருத்தர் சப்ஜெக்ட் சொல்ல போதும் இந்த மாதிரி ஒரு டைட்டில் சொன்னார் சார். அது சொல்லாமல் என்ன அதை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இல்லை சார் இது நான் 4 வருஷம் என் கம்பெனியில் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றாரு. நல்ல டைட்டில், ஓகே சூப்பர். நான் எடுத்துட்டேன். எடுத்து வந்து போய் சொன்னது மாதிரி இல்லாமல் அப்படியே ஸ்கிரீனில் அழகாக டைட்டில் எடுத்தார். இந்த படத்தினுடைய கதையை வந்து ரயில் இன்ஜின் டைரக்டர் அந்த ரயிலில் ஃபஸ்ட்டு ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, செகண்ட் கிளாஸு, ஹேண்டிகிராஃப்ட்னு ஒரு பொட்டி, லேடிஸ்க்கு ஒரு பொட்டி, அண்டர்சர் பொட்டி மாதிரி எல்லா பொட்டியும் இணைச்சு அழகாக இழுத்து கொண்டு ஒரு படமாக உடனே கொடுத்துறாரு டைரக்டர் ராகேஷ் அவர். அவன் பாராட்டுறேன். ஒவ்வொரு கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட நான் ரொம்ப ஒரு என்ன தெரியாமல் வந்தது. கதை சொல்லி முடிச்சோன்னு நான் உங்களுக்கு கை கொடுத்தேன் டைரக்டருக்கும் கதாசிரியருக்கும். ஏன் கை கொடுத்தேன்னா அந்த சொன்ன உடனே நான் கை கொடுத்தது சூப்பர் கதை இன்ட்ரோல் வரைக்கும் நான் சந்தோஷமாக கை கொடுத்த கேளுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்தில் எனக்கு ஜோடி இல்லை. ஏன் தெரியுமா? இது காலகட்டம், இப்போ வேண்டாம். அதல்ல ஜோடியில் ஆடி பாடுறது போது நான் கேட்கவும் இல்லை. அவங்க போகிற அருமையான மேட்டர். ரொம்ப தேங்க்ஸு. ஜோடி இல்லை, ஆனால் எனக்கு ஜோடி கொடுத்துருக்கீங்க. வீட்டில் ராதாரவன், வீட்டில் பாஸ்கர் போதும். நம்மளுக்கு தாங்கிட்டு போகிற தூணம் இருப்பாங்கன்னு நினச்சி கரெக்டாக அதை டைட்டில் ஹேண்டில் பண்ணி ஓடி விட்டார். ஆனால் எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு குறைபாடு மனசு இருந்தது. போகுது ஓகே அப்படின்னு என்ன மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குன்னா அது அண்ணன் ராஜான்னு இருந்தாலும் இளையதண்ணன் நிலைக்கு ரொம்ப நாளாக எனக்கு போக முடியல. ஏன்னா பட்ஜெட்டு அப்படியே போக முடியல. ஆனால் ஒரு ஸ்டேஜில் டைரக்டர் ப்ரொடியூசர் சொல்லி இளையராஜன் எப்போ இருக்கும், ஐயோ சார் இப்போடா கேட்பீங்க சார், ரொம்ப வருஷம் ஆச்சு சார். அண்ணன் படம் 2000 பண்ணது சார், 20 வருஷம் ஆச்சு. உடனே குழி ஓடுன ராஜான்னுட்டேன். ஆனால் அந்த படத்தில் வந்து பாட்டு இல்லை. அதில் வந்து அவங்கள ப்ரெஸ் பண்ணல. ஒரு சீக்வன்ஸே இருக்கும். பட் அதை அண்ணன்ட்ட கேட்டோன்னா அண்ணன் அழகாக சொன்னார். ராஜா அண்ணன், ஏய் நீயும் நானும் சேர்ந்தா ஆடியன்ஸ் பாட்டு எதிர்பார்ப்பான். நீ பாட்டே இல்லாமல் படம் குழந்தைங்க இல்லை யாருமே வரல, இவங்க தான் வந்தாங்க. பண்ணி கொடுத்துருவேன். அழகாக ஒரு பாட்டை போட்டார் சார். நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு உலக அளவில் ஒரு இசை விஞ்ஞானி 1007 படங்கள் நினைக்கிறேன். இன்னைக்கு இல்லை, எந்த ஜென்ரேஷன் போகிறதுடைய பாட்டு போட்டவர் அவர் வந்து சார் பேசி முடிச்சுன்னு டைரக்டர் சொல்கிறாரு நான் 10% முடிச்சு வந்தாச்சு. திடீர் எந்த விதமான கமிட்மெண்ட்ஸுக்கு பண்ணல, எதுவும் பண்ணல சார். ராஜன் சொன்ன வார்த்தை மேனேஜர் சிவராம் சார் பேசுகிறாரு என்கிட்ட, அண்ணே உங்கள் ரீலில் எடுத்துட்டு உடனே அனுப்புங்க, ரீல் கடி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நல்லா கேட்டு பிடிச்சிருக்கேன். என்ன சார் ராஜனை சொன்ன பார்த்தா இன்னைக்கு வந்து எங்கேயும் பார்க்க முடியாது. நான் பார்த்துருக்கேன் பிஸியான கரகாட்டக்காரன் பாடுக்காரன் அவர் அண்ணன் பார்த்துருக்கேன். அவர் பாருங்க என்ன ஒரு உணர்வு அன்பு இருந்தா அந்த மண் வாசையோடது. ராமராஜன் படம் மேனேஜர் பேசுகிறாரு, மேனேஜர் சொல்கிறாரு நீ உடனே ரீல் அனுப்புங்க, ரீல் கடி ஸ்டார்ட் பண்ணிட்டார் சார். எந்த கமிட்மெண்ட் இல்லை, ரீல் கடி ஆரம்பிச்சார். அட்வான்ஸ் வாங்க, அதான் சொல்கிறேன். அட்வான்ஸ் இதுவுமே வாங்கலாம், அட்வான்ஸ் வாங்கலாம், ஒன்றுமே பேசலை சார். ரீல் அனுப்பிட்டார் சார். போட்டுட்டு அவர் திரும்போது அப்புறம் நான் போகும்போது ஒன்றா நீ உள்ளே வான்னு கூப்பிட்டு போகிற பாரு அப்படின்னு அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு சப் மியூசிக் போட்டிருப்பாரு. ஏன்னா கரகாட்டக்காரத்துக்கு போடுறப்ப மியூசிக் வந்து இங்கிலீஷ் போடுற மாதிரி இருக்குன்னு சொன்னேன் அவர்கிட்ட. நான் இங்கே வான்னு பாட்டை காமிச்சார். ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா சார், உணர்வுபூர்வமாக படங்கள், வசனங்கள், ஃபைட்டுகள் இதுக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஆனால் திரைப்படத்தில் வந்து ஒன்ஸ் மோர் கேட்குறதும் ரிப்பிட்டேஷன் ஆடியன்ஸும் வருவது சாங்குக்கு மட்டும்தான் வரும். அந்த அருமையான பாறை கொடுத்த ராஜானவர்கள் அழகாக பண்ணியிருக்கிறார். அவரே ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கி அந்த இடத்துல ஒரு பாட்டை வைக்க சொல்லி கிளைமாஸில் ஒரு அருமையான சிவன், அவரே ஒரு அருமையான பாடகர். அவர் மலையாள மியூசிக் டைரக்டர் சூப்பராக படிக்கிறார். அந்த டிஎம்எஸ் அவர் மாதிரி சேஜிதாஸ் மாதிரி அழகாக படிக்கிறார். ஒரு நல்ல படம். உண்மையிலே எனக்கு என்ன ஒரு நல்ல படத்தை நடித்த பரவாயில்ல. எனக்கு வந்து ஒரு உணர்வு வந்து எனக்கு தனி எல்லாரும் எழுதிங்க சார், ரொம்ப நன்றிக்கிறேன் பட்டிருக்கேன். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். திருப்பி 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 நீங்கள் கதாநாயகனை நடிப்பார், ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணுவாராம், ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணுவாங்க. சொல்லி 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 அவங்க ஹீரோவை தான் வந்து புக் பண்ணாங்க. இல்லைன்னா வேற பேர் போட்டிருப்பாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறான், பாயில வர்ற மீதில் போயிடுறேன், ஓகே. அப்புறம் கிளைமாஸ் என்ட்ரி ஆகிருக்கேன், அப்புறம் இன்ட்ரோல என்ட்ரி ஆகி இப்படியெல்லாம் வருது. நான் கணக்கு பார்க்கும்போது என்னடா இப்படிலாம் போனால் நம்ம ரசிகர் தான் சொல்லுவான். அவங்க இப்போ நீ சும்மா இருக்கலாமே, ஏன் போய் நடிச்சதில்ல அதான் சொல்லி உரிமையோட கேரக்டர்லாம் பண்ணாத, ஹீரோ தான் ஆக்ட் பண்ணணும். உரிமையோடு சொல்கிறேன், என் தம்பி மாதிரி. இந்த படத்தில் உனக்கு ஜோடி இல்லாமல் ஆக்ட் பண்ணுறேன்னு கேட்கலாம். இல்லை தம்பி அடுத்த படத்தில் கொடுத்து சொல்லணும், கதை அப்படியும். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஒரு அற்புதமான படத்தை நடித்த பெருமை எனக்கு சந்தோஷம். பரவாயில்ல, 45ங்கிறது
50 படம் நடிச்சிருக்கும் பார்த்தேன். ஏன்னா வந்துட்டேன், எல்லாம் நெருக்கி வந்துருச்சுல, ஒரு அமைஞ்சது அதுவா அமைஞ்சது கெடுத்துட வேண்டாம். ஒரு குடம் பாலில் ஒரு துள்ளி விஷம் விட்டாலும் ஒரு குடம் பால் கெட்டு போன்னு சொல்ல மாதிரி இந்த 44 தாண்டி வந்துட்டு போய் 44லேயே நிற்குதையா. சே, இத்தனை தயாரிப்பாளர், இத்தனை டைரக்டர், இத்தனை ஆர்டிஸ்ட், இத்தனை டெக்னீஷியனை உருவாக்கி கொடுத்தோம். ஆனால் வந்து 44 நின்று வச்ச சினிமா நமக்கு 144 போட்டாங்கப்பா அப்படின்னு நினைச்சேன். ஒரு படம் வந்துச்சு, மாரி டு செல்வர் அசோசியேட் பிரவீன் கதை சொல்லி, அந்த கதை கொஞ்சம் அப்படியே ஒரு மாறு இருக்கும், நடிச்சிருவோம் ஓகே போ அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். இல்லை சார் நல்லா இருக்கு சார், ஓகே சார் நினச்சிட்டேன். மார்ச் 20 2020 மார்ச் 24 அமாவாசை அன்னைக்கு அட்வான்ஸ் பண்ண கொடுக்குறோன்னு சொன்னாங்க சார். பாருங்க, இங்கே என் படம் 44 படம் நிற்கிது, 144 நினைக்கிறேன். 2020 மார்ச் மாதம் 20ஆம் தேதி இந்தியாவும் ஊரடங்கு கொரோனா 144. எனக்கு திக்குன்னு என்னடா அது இப்படி போனால் 3 வருஷம் வெளியே வர முடியல. ஸோ இப்படி இருக்க முடியாது. நான் சாதாரண மனுஷன்னா நம்ம வாட்டு நடந்து போகலாம், நம்மளோட போகலாம் அப்படின்னு. அப்படியே தான் வாக்கிங் போனால் கூட பாரு எப்படி இந்த ராமராஜ் இப்படி ஆகிட்டு இருக்கோம். ஸோ அது நம்ம ஊரில் அப்படி இப்படியே கிடந்தாங்க. ஆனால் அந்த 45 50 நினைச்சேன், 50 கூட நடிச்சா ஓகே, சினிமாவில் ஒரு ரெக்கார்டாக இருக்கும். ஏன்னா ஒரு 50 கூட சோழ வைக்கிறேன் வரத்தனை செய்யும் சார். ஒரு மனுஷனுக்கு ஆசை வரக்கூடாதா? பேராசைப்படக்கூடாது. படத்தை பாருங்க, ஆசைப்படலாம். ஆசைப்பட்டேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆடி தள்ளிபடி மாதிரி 5 குறைச்சிட்டேன். வேணாம் 50 வேண்டாம், 45 போதும். கரெக்டாக 40 ஃபிலிம்ஸ் அழகாக கொண்டாந்து மதியனா சார் வரும், பாலா சதீஷ் அவர் இணைஞ்சு அற்புதமானது. அவர் கதை என்ன டைரக்டர் சார் தம்பி சிவா அவர்கள் உண்மையிலே ரொம்ப அந்த கேரக்டர் தன்மையாக பண்ணியிருக்காரு. கூட நடித்த நக்ஷா அவர்கள், சுனில் வெங்கட், தீபாக்கா எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. நக்ஷா சார் தான் அருமையாக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இன்னொரு வழி என்ன, எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான கட்டம் வந்தது. ராதாரேவன் MS பாஸ்கர் கூட நடிச்சது மிகப்பெரிய ஒரு தூண் மாதிரி. ஏன்னா ரவியனை நான் வந்து ஆக்ட் பண்ணும்போது அசண்டாக இருந்தது பழக்கம். ரவியனை MS பாஸ்கர் வந்து நான் அசண்டாக இருக்கும்போது அவரோட குரூப் வைஸ் தரும்போது பழக்கம். 2 பேருக்கும் அறிஞ்ச முகங்கள். ஆனால் வரும்போது பயணம் ஈஸியாக இருந்தது. ஆனால் இந்த படத்தை என்ன ஒரு இதுனா கரெக்டாக KS ரவிக்குமார் டைரக்டர் ஒரு மேட்டர் சொல்லும்போது சார் சொன்னார் போட்டுருவோம் அப்படின்னு. ஆனால் இந்த கேரக்டர் வேண்டாம், அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பெரிய கேரக்டர் போட சொல்லி KS ரவிக்குமார் உள்ளே வந்தார். அது ஒரு அன்புக்கு என்னுடைய அழைப்பு கட்டுப்பட்டு இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்ட டைரக்டர் KS ரவிக்குமார் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா KS ரவிக்குமார் கடைசியாக வந்து என்கிட்ட ஒரு 40 days அசோசியேட்டை மட்டும் ஒர்க் பண்ணாரு 10 minutes. அது இன்னும் நின்று வச்சு நிற்கல. ஆனால் அதுக்கப்புறம் அவர் போய் படம் பண்ணி மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஆகிட்டார். எனக்கு சந்தோஷம், பரவாயில்ல. அந்த மாதிரி நன்றி விசுவாசம் எல்லாமே அந்த ரவிக்குமார் மறக்க முடியாது. அது மாதிரி டெக்னீஷியன் கேமராமேன், எடிட்டர், ஃபைட் மாஸ்டர், ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, எல்லாம் பத்திரிக்கையாளர்கள்லாம் உண்மையிலேயே ஓப்பனாக சொல்கிறேன். அது சில எதுலையுமே நிறைய உரைகள் இருக்கும், இல்லாமல் இருக்காது, எதுவும் பண்ண முடியாது. மேலும் இருக்கும், மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், துன்பம் இருக்கும், இன்பம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், அதான் இருக்கும். குற்றக்குறை இருக்கும், குறைகளை நீக்கி நிறைகளை எழுதி தயவு செய்து ஒரு உயிர் பிழைத்து வந்த ஒரு மனிதனை மீண்டும் மக்களிடம் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கும் என்று இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் ஊடக மத்தியிலும் உன் கால்களை ஒவ்வொரு காலத்தோடு கேட்கிறேன். படத்தை நல்லபடியாக மக்களை சேருங்க. உள்ளதை சொல்லுவீங்க, எனக்கு பத்திரிக்கை போய் சொல்லாது, உண்மைத்தான் எழுதும். ஆனால் மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது எந்த விஷயமாக, அது அரசியலாகட்டும், சினிமாவாகட்டும், குடும்பமாகட்டும், ஆஃபீஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் மக்களிடம் சேர்க்கிறது ஊடகங்களும் பத்திரிகையாளர் தான். அதனால் இந்த அருமையான படத்தை பார்த்து நல்லபடியாக விமர்சனத்தை எழுதி எனக்கு ஒரு வார்த்தையும் அவர் ராகேஷ் அவர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று உங்களை பணியம் போட்டு கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகிறேன். வணக்கம்.